கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் என்பது எல்லா சூழ்நிலையும் குறிக்கிறது. இப்பொழுதும் நாம் வேத தியானத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் பிதாவுக்கு திருவுளம் பற்றின என்று பார்க்கிறோம். அதே வார்த்தை 2வது வசனத்திலேயும் வருகிறது. தமக்கு திருவுளம் பற்றினார் என்று 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். திருவுளம் பற்றினார் என்றால் என்ன என்று பார்த்தால், திருவுளம் என்பது பேசினார் என்பது அதனுடைய அர்த்தம். கர்த்தர் திருவுளம் பற்றினார் என்றால் பேசினார் அல்லது பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ திருவுளம் என்று சொன்னால் பேசுகிறார். அப்போ பூர்வ காலங்களில் என்று பார்க்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் தீர்க்கதரிசியின் மூலம் இந்த மனித குலத்தோடு கூட அவர் பேசினார். என்ன? கர்த்தர் யார், தேவன் யார், அவருக்கும் இந்த மனித இனத்துக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவரை நேசிக்க வேண்டும், ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும், ஏன் அவர் பிள்ளைகளாய் மாற வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை ஏன் நாம பின்பற்ற வேண்டும், அதிலே வாழ வேண்டும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியின் மூலம் அவர் நிறைய காரியங்களை அவர் பேசியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசினார். அப்படி பேசுகையிலே எத்தனை தீர்க்கதரிசிகள் என்று பார்த்தால், பழைய ஏற்பாட்டில மட்டும் கிட்டத்தட்ட 63 தீர்க்கதரிசிகளுக்கு மேல ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பார்கள். அப்படி அவர் அநேக நேரங்களிலே தீர்க்க தரிசனமாய் பேசினார். சில நேரங்களிலே தீர்க்க தரிசனம் கூட இல்லாமல் போனது. இப்ப நம்ம பார்க்கிறோம், மத்தேயு புஸ்தகத்திலே முன்பதாக ஒரு பேப்பரை பார்க்கிறோம், மல்கியாவுக்கு பின்னாடி ஒரு காலி பேப்பரை பார்க்கிறோம். அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் எத்தனை வருடம் அதுக்கு வேல்யூவேஷன் பார்த்தா 400 வருடம் அதற்கு வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னா, மல்கியாவிலிருந்து மத்தேயுக்குள்ள 400 வருடங்கள் ஒரு சைலண்ட் பீரியடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரிசுத்தத்துக்குரிய தேவனுக்குரிய எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் அக்காலங்களிலே காண முடியவில்லை. ஆகவே அப்படியும் சில காலங்கள் கடந்து போயிருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். ஆகவே 400 வருடங்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட காலம். எனவே ஆனால் கர்த்தர் பல இடங்களிலே தீர்க்க தரிசனம் மூலம் அவர் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். நிறைய கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. இந்த கற்பனைகளை சிலர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் இவ்வளவு கற்பனையா என்று சொல்லி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் என்று சொல்லி இப்படி கற்பனைகளுக்கு மேலே கற்பனை, கற்பனைகளுக்கு மேலே கற்பனை என்றெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சிலர் முறுமுறுத்தார்கள். ஆனால் எதற்காக இந்த கற்பனை எல்லாம் கொடுக்கப்பட்டது? தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக. தேவன் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் இந்த பரிசுத்த கட்டளைகளை நாம கடைபிடிக்க வேண்டும். ஆகவே அப்படி அந்த பரிசுத்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே கர்த்தருக்கும் சந்தோஷம், அவரும் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தீர்க்கதரிசனம் மூலம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் தீர்க்கதரிசனம் மூலம் அவர் பேசினார். அதுதான் திருவுளம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா 28 13-14 படிக்கலாம். ஆதலால்
அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்கொண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். அப்போ அவர்கள் அதனுடைய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அல்லது அந்த கற்பனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் இவ்வளவு சட்டங்களா, இவ்வளவு திட்டங்களா, தேவனை அணுகுவதற்கு இவ்வளவு காரியங்களை நாம செய்ய வேண்டுமா என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் திருவுளம் பற்ற விரும்புகிறார் தீர்க்கதரிசனம் மூலம். ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இத்தனை கஷ்டங்களா, இத்தனை வாக்குகளா, இத்தனை கட்டளைகளா, இத்தனை நியாயங்களா, இத்தனை நியாயப்பிரமாணங்களா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையிலேயே அவர்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் பிறப்பை தான் அவர்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களிலேயும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படும் பொழுது அதை அந்த காலத்து மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலை இல்லாதபடி, அந்த கற்பனைகளிலே நடக்கிறதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாதபடி, இவ்வளவு கட்டுப்பாடுகளா, இவ்வளவு ஒழுக்கங்களா, இவ்வளவு சரியாய் நடக்க வேண்டுமா என்று சொல்லக்கூடிய எண்ணங்களிலே அவர்கள் இருக்கிறது பொழுது கர்த்தருக்கு அது ஒரு பெரிய ஒரு வேதனையா இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசுவின் பிறப்பை குறித்து தான் சொல்லுகிறார்கள், அதுதான் திருவுளம் பற்றுவது, பேசுகிறார்கள். ஆனால் மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். 42ஆம் வசனத்தை படிக்கலாம். அன்றியும் அவரே உயிரோடிக்கிறவர்களும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். சொல்றாங்க, திருவுளம் பற்றினதை சொல்றாங்க. அதை சொல்றாங்கன்னா திருவுளம் பற்றுதல், சொல்லுவதுதான் திருவுளம் பற்றுதல், பேசுதான் திருவுளம் பற்றுதல். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலியமாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று இந்த 42ஆம் வசனம் சொல்றாரு. இயேசு எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. இவர் உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனும் நல்ல ஒரு நியாயாதிபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லி திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டத்தாருக்கு மன விருப்பம் இல்லை. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றோ நடக்க போகிறது, எப்பொழுதோ அவர் மேசியா பிறக்க போகிறார், இயேசு என்கிறவர் எப்பொழுது பிறக்க போகிறார் தெரியவில்லை. அது பற்றி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாத பட்சத்திலே எப்போ நடக்க போகுது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மக்களுக்குள்ளே காணப்பட்டது. இப்படி இருக்க சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளும் சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், சிலர் தங்கள் மன விருப்பத்துக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள், சிலர் லாபத்துக்காக தீர்க்க தரிசனத்தை சொன்னார்கள். பிலேயாமை குறித்து யூதாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நல்ல தீர்க்க தரிசனம் இருந்தார்கள், கெட்ட தீர்க்க தரிசனம் இருந்தார்கள், அல்லது தீர்க்க தரிசனத்தை தங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுதான் யூதாவிலே வாசிக்கிறோம், படிப்போம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் தாயுடைய வழி நடந்தே பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போராய் எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பிலேயாமின் கூலி பாலாக் என்கிற ஒரு ராஜா, அவர் என்ன பண்றாரு, நான் உனக்கு கூலி தரேன், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும், நீ தீமையை சொல்லு, இந்த ஜனங்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லு என்று சொல்லி அந்த ராஜா கேட்கும் பொழுது
அவனுடைய அந்த கூலிக்காக, பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டு தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வரத்தை, அந்த பேசுதல், அந்த தேவன், அதாவது மனிதன் மூலமாக, மனிதனிடத்திலே தீர்க்க தரிசனம் மூலமாக மனிதனிடத்திலே பேசுவதுதான் அந்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த திருவுளத்தை தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்பாற் போல அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதுபோலதான் மிரியாம் என்கிற ஒரு சகோதரியும், மிரியாம் என்று சொன்னால் மோசேக்கும் ஆரோனுக்கும் உடன் பிறந்த ஒரு சகோதரி. யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். அவள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசி, அவளும் தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் பேசுதலை தவறாக அவளும் யோசிக்கிறாள். என்னாகும் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். 2:10 படிக்கலாம். என்னாகமும் கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, மிரியாம் சொல்றாங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு தான் பேசுவாரா? ஆனா எல்லாத்துக்கும் மோசே மோசே என்று சொல்லுகிறீர்களே, அவரை மட்டும் நீங்க முன் வைக்கிறீர்களே, அவர் மோசையை கொண்டு தான் பேசுவாரா? ஏன் நானும் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவர் என்னை கொண்டு பேச மாட்டாரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இந்த மிரியாம் என்கிற பெண் தீர்க்கதரிசிக்கு அந்த ஒரு எண்ணம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அது தேவனுடைய பார்வையிலே அது மன கஷ்டமாயிருந்தது. தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மோசையை குறித்து கூட பிறந்த சகோதரியே, அதுவும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற இப்படிப்பட்ட இந்த ஒரு பெரும் தகுதியுடைய இந்த பெண்ணை இப்படி செய்கிறார்களே என்று சொல்வது கர்த்தருக்கு ஒரு பெரும் கவலையாக இருந்தது. அதனால என்ன நடக்கிறது? 10ஆம் வசனத்தை படிக்கலாம். மேகம் குடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். வெண்குஷ்டம் அவளுக்குள்ளே வந்து விட்டது. இப்போ நிறைய பேருக்கு வெண்குஷ்டம் என்றால் கருப்பு தோல் அப்படியே வெள்ளையாய் மாறிக்கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வெண்குஷ்டம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெண்குஷ்டத்தினாலே அவள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கும். தீர்க்க தரிசனத்தை அவள் தவறாய் யோசிக்கிறாள். தீர்க்க தரிசனத்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு விரோதமாக அவள் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியுடைய வாயிலே அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. ஏனென்றால் தீர்க்கதரிசி என்றாலே தேவனுடைய வாய், அவர்கள் தேவனுக்காக பேச வேண்டியவர்கள். இங்க அதான் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே, தீர்க்கதரிசியின் மூலம் அவர் திருவுளம் பற்றினார் என்று சொன்னால், தீர்க்கதரிசியின் மூலம் அவர் மனிதனோடு கூட பேசினார். அப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவனுடைய வாய்கள். அப்ப தேவனுடைய வாய்களாயிருக்கிற அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது, அல்லது தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. ஒரு விதத்திலே நாமும் கூட தேவனுடைய வாய்கள் தான். ஆகவே நம்முடைய வாய்களில் இருந்து கர்த்தருடைய நாமம்தான் மகிமைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாய்களிலிருந்து கர்த்தர் தான் புகழப்பட வேண்டும், கர்த்தர் தான் பேசப்பட வேண்டும். நல்ல வார்த்தைகளை தான் நம்ம பேச வேண்டும், விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம பேச வேண்டும், அபிஷேகத்துக்குரிய வார்த்தைகளை தான் நம்ம பேச வேண்டும், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை தான் பேச வேண்டும். யாரையும் எந்த விதத்திலேயும் தரைகுறைவாய் நம்ம யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த மிரியாம் அப்படி இல்லாதபடி தீர்க்கதரிசனத்தின் ஸ்தானத்தில் அவள் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. இத்தனை தீர்க்கதரிசிகளை உருவாக்கினோம், இவர்களில் ஒரு சிலர் எனக்கு எதிராக இருக்கிறார்களே, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களே என்கிற ஒரு பெரும் மன வருத்தம் அவருக்குள்ளே காணப்படுகிறது. அதுதான் இங்கே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, இது போல நிறைய பேரை சொல்லலாம். தீர்க்க தரிசனத்தை அல்லது கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் என்கிற அந்த போஸ்டிங்கை தவறாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆகவே இப்படி அவர்களோடு கூட பேசியும் இவர்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு மாபெரும் வருத்தத்தில் தான் இங்கே எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுந்தரவாதியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அதான் இந்த கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள்னா இது இந்த நிறுவம் ஆக்கிய அந்த உருவாக்கிய அந்த காலம், எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு 60 வருஷத்துக்குள்ளே இருக்கலாம், உள்ள இருக்கலாம். அக்குரேட்டா நான் சொல்லலை, அதுவே கடைசி காலம்னு சொல்றேன். கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்துக்குள்ள,
அதுவே கடைசி காலம்னா இப்போ கிறிஸ்துக்கு பின்னாடி நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? அது ரைட்டு, காலம்னா ஏற சொல்லணும். கிறிஸ்துவுக்கு பின் 2025 இருக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய கடைசி காலம்ல நம்ம நல்லா உணர்ந்து பார்க்கணும். பவுல் அன்றைக்கு சொல்றாரு, இது கடைசி காலம், அதனால குமாரனின் மூலம் அவர் திருவுளம் பற்றுறாரு. திருவுளம் என்று சொன்னால் பேசுறாரு. அப்ப அன்னைக்கே அவ்வளவு பேசியிருக்கிறாரு என்று சொன்னால் இப்ப 2025 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இது எவ்வளவு கடைசி காலம்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் கடைசி காலமாக இருக்கிறபடியால் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலமாக இருக்கிறபடியால் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து பிசாசானவன் மனித இனத்தின் மேல், மனித குலத்தின் மேல், அதுவும் அவரை நேசிக்கிறவர் மேல் அவன் தீவிரமாய் இறங்க கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார். அப்படின்னு சொன்னால் இது கடைசி காலம். ஒரு விதத்திலே இது கடைசி காலம். நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிப்பா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது, அவரை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், எந்த இச்சைகளுக்கு அடிமையாக கூடாது, எந்த பாவத்துக்கும் நம்ம அடிமையாக கூடாது, ஒழுக்கமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த அளவுக்கு நமக்கு போதிக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பிசாசும் அதற்கு எதிர்மறையாய் செயல்பட்டு கொண்டேதான் இருப்பான். ஆனால் 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற அவனை விட என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட என்று சொன்னால் அவன் கொடுக்கிற ஆசை இச்சைகளை விட நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க வேதம் அருமையா சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர், சாத்தானை விட பெரியவர், இந்த உலகத்தின் சந்தோஷங்களை விட பெரியவர். அதனால்தான் யோவான் 14 சொல்றாரு, 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். அது பிசாசு பிடிக்காது. உலகம் கொடுக்குதுன்னா நான் கொடுக்குது, உலகம் கொடுக்காதது நான் கொடுக்கிறேன்னா அது இயேசு கிறிஸ்து கொடுப்பது. அதுதான் பரிசுத்தம், அதுதான் ஒழுக்கம், அதுதான் நீதி, அதுதான் இருக்கிறவரை வைத்து சந்தோஷமாய் வாழ்வது, அபகரிக்கிற வாழ்க்கை இல்லாமல், திருட்டு வாழ்க்கை இல்லாமல், பெருமை இல்லாமல், ஐயோ அவர்கள் மட்டும் நல்லா டெவலப் ஆகிறார்களே என்ற பொறாமை இல்லாமல், அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதான் நான் உலகம் கொடுக்காத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து அவர், அதுதான் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனின் மூலம் அவர் திருவுளம் பற்றினார் என்று சொன்னார். தம்முடைய குமாரனின் மூலம் இப்ப நம்ம கூட பேசியிருக்கிறார். பழைய பாட்டிலே குமாரன் கிடையாது, புதிய பாட்டிலே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நாம இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பெரிய சந்தோஷம். எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தொடங்கக்கூடியதும் அக்கினி பற்றி எரியுதுமான மலையிடத்திற்கும் மந்தாரம் எதிர் பெருங்காற்று ஆகியவர்களிடத்திற்கும், அது தொடர்ந்து படிக்கலாம். எக்கால முழக்கத்திடத்திற்கும் வார்த்தைகளுடைய சதத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. சேரல, நம்ம அங்க வந்து சேரல. அந்த சத்தத்தை இதுதான் முக்கியம். அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அப்படின்னா என்னன்னா, மலையின் வழியாய் அந்த இடத்துல பேசுகிற வார்த்தை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு உரிய பரிசுத்தம் அவர்களுக்கு தேவை, அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது பழைய பாட்டிலே கர்த்தர் பேசின விதம், பழைய பாட்டிலே கர்த்தர் திருவுளம் பற்றின விதம், இது அவர்களால் சகிக்க கூடாமல் இருந்தது. 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அவர்களால் அதை சகிக்கவே முடியலையா? எப்படிப்பா மலையை தொடாது இருக்க முடியும்? மலைக்கு போய் தானே மிருகம் என்ன பண்ணா, புல்லுலாம் மேயணும். மலைக்கு பக்கம் போனால் தானே நிறைய மேய்ச்சலுக்குரிய புல்கள் கிடைக்கும், செழிப்பாக இருக்கும்.
ஆனா இங்க என்ன சொல்றாரு, நான் மோசையோடு கூட பேசுகிற அந்த காலம் வரையில் இந்த மலையை யாரும் தொடக்கூடாது, மிருகம் கூட தொடக்கூடாது. இப்படிப்பட்ட கட்டளைகள், இப்படிப்பட்ட திருவுளம், இப்படி பேசுதல் அவர்களாலே சகிக்க மாட்டாதிருந்தார்களாம். பிடிக்கல, இது இப்படி பேசுவது எங்களுக்கு ஆகல, அந்த அளவுக்கு எங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்களால நேர்மையா இருக்க முடியாது, அது வரைக்கும் எங்களால கட்டுப்பாடா இருக்க முடியாது. அந்த மலையிலே, அதாவது சீனாய் மலையிலே மோசே இருக்கிற காலம் வரையில் யாரும் அதை தொடக்கூடாது. ஏன்னா அந்த மலையில தேவன் இறங்குகிறார். இதெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு எல்லா கோயில்களும் எங்கே இருக்குது, நிறைய கோயில்கள் மலை மேலே தான் இருக்குது. இந்த சமீபத்தில் போன வாரத்தில் கல்யாணத்துக்கு போகும்போது அப்படியே வேனில் போயிட்டு பார்த்துன்னு இருக்கிறோம். ரோடெல்லாம் எத்தனை மலைகள் இருக்கிறதோ அத்தனை மலைகளிலேயும் கோயில்கள் இருக்குது. ஒரு மலையில் கூட விடலை. இதெல்லாம் இதிலிருந்து வந்தது தான். அதாவது ஒரு உச்சியிலே கொண்டு போய் கடவுளை வைக்கிறாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரோ இங்க என்ன சொல்றாரு, இப்படி இருக்க 22ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தெய்வ தூதர்களின் இடத்திற்கும். என்ன பார்க்கிறோம், நீங்களோ என்று சொன்னா நாம, அல்லேலூயா, கர்த்தரை ஆராதிக்கிற நாம அந்த சீனாய் மலையிடத்திலே போய் சேர்ந்தவர்கள் கிடையாது, சீயோன் மலையிடத்திலே வந்து சேர்ந்தவர்கள். சீயோன் மலை என்று சொன்னால் அது ஒரு மலை நினைச்சுக்காதீங்க. சீயோன் என்று சொன்னால் பரலோகம். அல்லேலூயா. சீயோன் என்று சொன்னால் பரலோகம். இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் எவ்வளவு உச்சியான ஒரு மலைக்கு கொண்டு போய் வைக்க முடியும், வச்சிட்டாங்க, அதுக்கு மேல போக முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் பெரிய உச்சியில் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவோ பெரிய உச்சியிலே இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், வானுலகத்திலே அவர் இருக்கிறார். ஆகவே அந்த எல்லையை போய் ஒருவரும் தொட முடியாது. எனவே அவர் எல்லா உச்சிகளுக்கும் மேலாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லவர். அதான் வாசிக்கிறோம், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும், அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும், அதான் பரலோகம். அல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டு சொன்னா அந்த உயரத்தில் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் மேலாய் எட்ட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிற அந்த பரலோகம் ஒரு காலம் வரும், அது இறங்கி பூமிக்கு வந்துடும். பரலோகத்திலே அந்த பரம எருசலேமுக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. ஏனால் இந்த பூமியை அவர் புதிய வானம் புதிய பூமியாய் உண்டாக்கிடுவாரு. அதோடு கூட பாவமே இல்லாமல் இந்த உலகம் மாறிவிடும், பரிசுத்தவான்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஆகவே அப்படி இந்த பூமி மாற்றப்படுகிறபடியால் இனி பரலோகத்தில், அதாவது புதிய எருசலேம் வானுலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பூமிக்கு இறங்கி வந்துடும். அல்லேலூயா. அதுதான் பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா. அழகாக ஜொலிக்கிறது. அதை வார்த்தையினால விவரித்தால் அது பூரணமாகாது. அதை ஒரு நாள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு காலம் வரும், அது கூடவே அதுக்குள்ளேயே நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் அவர் பேசின விதம், தீர்க்கதரிசனம் மூலமா பேசின விதம், அது சீனாய் மலை, அது மிகவும் ஆபத்தான, மிகவும் சட்டதிட்டங்கள் கடுமையாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவன் இந்த கடைசி காலத்திலே அவர் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், இங்க 22ல வாசித்தோம். 23 படிக்கலாம். பரலோகத்தில் இல்ல, அது 22லேயே மீதி பாகம் பார்க்கிறோம். 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும். அல்லேலூயா. நாம அதாவது
யார்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிரந்தரமா இருக்கும், இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தோடு கூட இருக்கிறோம். இப்போ நீங்க எல்லாரும் உங்களை எல்லாரும் பொங்கல் லீவுக்கு ஜெபமாலைக்கு போகலாம் வாங்கன்னா சூழ்நிலைகள் மாறி இருந்தது. அதனால சரி நாமளாவது போகலான்னு சொல்லி நான் திடீரென்று இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கை பார்க்கும்போது 4 மாவடியில் பொங்கல் விடுமுறைக்கு 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. சரி அதுக்கு போயிடலான்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற ஒரு நபர் தன்னுடைய கல்யாணத்துக்கு தான் சமீபத்தில் போன வாரத்துக்கு போயிருந்தோம். இது போல் நானும் வரணும்னு ஆசைப்படணுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நானே டிக்கெட்லாம் புக் பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு புக் பண்ணி கொடுத்துட்டார். எப்போ போக போகிறேன்? அடுத்த வருஷம் பொங்கல் லீவு போக போகிறேன். ஆனால் எங்களுக்கு டிக்கெட்டு புக் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது போல தான் ஆண்டவர் கூட நமக்கு இந்த பரலோகத்தை புக் பண்ணி வச்சுட்டுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த சொர்க்கத்தை நமக்காக புக் பண்ணி வச்சுட்டுக்கிறார். அது நமக்கு தான். அந்த இடத்துல நான் ஏறு வரையில் அது எனக்கு தான், ஏறாத பட்சத்தில் அது யாருக்கும். அதுபோல இந்த பரலோகத்தில் பிரவேசிக்கும் வரையில் நீங்கள் அதற்குரியவர்கள், உங்களுக்கு என்று அதில் ஒரு இடம் உண்டு. அதான் யோவான் 14:1 சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது நம்மளுடைய இடம் தான். ஒருவேளை இடைப்பட்ட காலத்திலே இயேசுவை மறுதலித்து விட்டு போனால் அந்த இடம் நமக்கு கிடைக்காம போயிடலாம். ஆனால் மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வாழ்ந்தா அந்த இடம் நமக்கு நிச்சயமாய் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதை யாரும் எடுக்க முடியாது. நான் தம்பிக்கிட்டு கேட்டேன், இப்போ நான் போல இங்கே அரக்கோணத்தில் ஏறுற மாதிரி இருக்குது, ஒருவேளை நான் போய் பெரம்பூரில் ஏறலாமா? ஏறலாம். ஏன் நீங்கள் வேலூரில் போய் கூட ஏறலாம். அடுத்த ஸ்டாப் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படின்னா அது எனக்குரிய இடம். அப்படி என்று சொன்னால் பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, சந்தோஷமா இருங்க. பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். 23 படிக்கலாம். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் நம்ம பேர்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவங்க பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் திருவுளம் பற்றுகிறார். அந்த திருவுளம் பற்றுதல் என்றால் பேசுகிறார். அதுதான் 22 பார்க்கிறோம். எப்படியாப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம், அல்லது எப்படிப்பட்ட இடத்திற்கு நாம வந்து சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், உரிமையாளர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம். எத்தனை பேருங்க? கிட்டத்தட்ட 8 விதமான மேன்மைக்குள்ளாக நாம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் சீயோன் மலை, ஜீவனுள்ள தேவன், ஆயிரமான பரிசுத்தவான், பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட நிலை, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன், பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி, 24 வசனத்திலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு. அடுத்ததாக ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறார். ஒவ்வொரு ரத்தமும் பேசுங்க. இந்த உலகத்திலே எல்லாருடைய ரத்தமும் பேசும். அந்த ரத்தம் பேசுறதுனால ஒரு நாள் எப்படியாவது வந்து அது பழி தீர்த்து விடும். எப்படியாவது அந்த ரத்தத்துக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்போ மனித ரத்தம் எல்லாம் தன் சுயத்துக்காக பேசுகிறது. என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இந்த பூமியில ஒரு நாள் வாழ்ந்திருப்பேனே, என்னை சாவச்சிட்டாங்களே, என்னை தேவையில்லாத சாவச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நியாயமாய் அந்த ரத்தம் முறையிடும் என்று சொன்னால் அந்த நியாயத்திற்கான பதில், அந்த ரத்தத்தை எவன் சிந்தினானோ அவன் அதற்கான பதில் அவன் அனுபவிப்பான். இது மனிதனுடைய ரத்தம் தன்னுடைய சுயத்துக்காக பேசும். ஆனால் இயேசுடைய ரத்தம் அப்படி அல்ல, அது நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்னுடைய பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். இந்த தண்டத்தில் இருக்கிற இவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், இத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் எனக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி இந்த இயேசுவின் ரத்தம் பரலோகத்திலே தேவனிடத்திலே பேசிக்கிட்டே இருக்கு. அவங்களை நல்லா பார்த்துக்கணும்ப்பா, அவங்க தேவையெல்லாம் சந்திக்கணும்ப்பா, அவங்க குறைவெல்லாம் நீக்கணும்ப்பா, அவங்களுக்கு நோய் இல்லாமல் அவங்க வாழணும்ப்பா, அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும்ப்பா, அவங்க வேதனையெல்லாம் மாறணும்ப்பா. எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் பரிசுத்தத்தை விட்டுவிட கூடாதுப்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையும் விசுவாசத்திலே வைராக்கியமாய் இருக்க வேண்டும்பா. அவர்கள் கட்டாயம் இந்த 8 விதமான நன்மைகளுடைய இடத்திலே வந்து சேர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம்
நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் திருவுளம் பற்றுதல். திருவுளம் என்று சொன்னால் பேசுகிறார், இயேசு பேசுகிறார், அத தேவன் பேசுகிறார், இயேசுவின் வழியாய் பேசுகிறார், அல்லது இயேசுவின் வழியாய் அவர் செய்த நன்மைகளை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அங்கே நம்ம மேலே படிச்சோம், அவர்களை மாதிரி நம்ம இல்லை. அது சகிக்க முடியாத சட்டமா இருந்தது, தாங்கிக் கொள்ள முடியாத சட்டமா இருந்தது. ஆனா புது உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த உறவு நிம்மதியானது. அல்லேலூயா. அது போல சட்டத்திட்டங்கள் இல்லை, அது போல கடுமையான சட்டத்திட்டங்கள் இல்லை. அன்பின் சட்டத்திட்டம். அவர் அன்பாய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட அவர் அதிகமாய் உறவாடுகிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நமக்காக தேவனிடத்திலே அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த இயேசுவின் வழியாய் தேவன் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். திருவுளம் என்றால் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கலாம். 12. சீயோன் மலை நிறுத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் நிறுத்திருக்கும் 1000-10,000 தெய்வ தூதர்களின் இடத்திற்கும். 25வது வசனம் படிக்கலாம், இதுதான் முக்கியம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று திருவுளம் பற்றி கொண்டிருக்கிற தேவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. எது சரி எது தவறு என்பதை உன்னிப்பாய் பார்த்து செயல்படுங்க. சற்று கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆயிடாதீங்க, மாறிடாதீங்க. அதான் சொல்லுகிறார், எச்சரிக்கையாய். படிக்கலாம் தொடர்ந்து. ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவங்களே தப்பிச்சுக்கல, அப்ப நாமளும் தப்பிக்க முடியாது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு சத்தியம் இல்லையா? அவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். குமாரன் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பேசுகிறார் சொன்னா இயேசுவின் தியாகம் தான் நம்மோடு கூட பேசுவது. இயேசுவின் தியாகம் என்ன? நிறைய இருக்கு. அதுல ஒரு தியாகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் வழியாய் பேசுகிறார் என்று சொன்னால் இயேசுவின் தியாகம், இயேசுவின் தியாகத்திலே தலை சிறந்தது. இந்த உலகத்திலே எந்த தெய்வமும் செய்திராதது, எந்த சக்தியும் செய்திராதது. இயேசுவாக இவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படி அவர் நம்மோடு கூட தம்முடைய குமாரன் மூலம் இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறேனே என்று சொல்லி அவர் தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார், திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். அந்த திருவுளத்திற்கு நாம் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவர்களாய், செவிசாய்க்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகத்திலே 26வது அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 26:28. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதைதான் பிதா திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார், அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். புது உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிக்கலாம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட, நவமானதாய், இப்பொழுது ஒருவேளை நவமா இல்லையா நமக்கு தெரியல, ஆனா நவமானதாய் சொல்றாரு. சரி, அந்த நவமானதாய் உங்களோட கூட பிதாவுடைய ராஜ்யத்திலே நான் அதை பானம் பண்ணும் நாள் வரையில் இதை பானம் பண்றதில்லை. இதுதான் புது உடன்படிக்கை. அல்லேலூயா. புது உடன்படிக்கை என்றால் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சபைக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சபையை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்தார். இந்த உலகத்தை
சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுக்கும்படியாய் அவர் ரத்தத்தை இந்த உலகத்திற்காக சிந்தினார். அதுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை படிக்கலாம். 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். புது உடன்படிக்கை என்று சொன்னால் என்னது? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஆகவே ரத்தத்தாலே அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த புது உடன்படிக்கைக்குரிய நபர்தான் நான். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு சொந்தக்காரர் தான் நான் என்பதற்கு ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளத்தை நாம பெற்றிருக்கிறோம். அதுதான் என்னதுங்க? ஞானஸ்நானம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். யாரெல்லாம் எடுக்கலையோ சீக்கிரம் எடுத்துடணும். சிலர் எடுத்துட்டு உள்ளே இல்லாமல் வெளியே சுற்றி இருக்கிறாங்க. அப்படிலாம் சுத்தும் போது கொடுத்த எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஆகவே அந்த புது உடன்படிக்கை ஆகிய ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னார்? ஞானஸ்நானம். பழைய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானம் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் வந்து தேவனுடைய யெகோவாவின் பிள்ளைகள் என்பதற்கு ஒரே அடையாளம் அது விருத்த சேதனமாக இருந்தது. அது ஆண்களுக்கு மட்டும்தான் நடக்கும், பெண்களுக்கு அந்த நாட்களிலே முக்கியத்துவம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் கொடுத்தார். ரத்தத்தின் மூலமாய் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்தார். அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது இருபாலருக்கும் உரிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இருபாலரையும் அவர் நேசிக்கிறார், இருபாலரையும் அவர் அன்பு காட்டுகிறார். இருபாலருக்கும் நான் மரித்தேன், இருபாலரும் எனக்கு வேண்டும் என்று சொல்லிதான் புதிய ஏற்பாட்டிலே ரத்தத்திற்கு சொந்தக்காரன் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தை சபைக்குள்ளே வைத்தார். அல்லேலூயா. அவர் இருபாலரையும் நேசிக்கிறார் என்பதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம். ஆக எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மோடு கூட அவர் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். அப்படியானால் எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்பா எப்படி சொல்றாரு பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்யினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. இந்த ரட்சிப்பு யார் மூலமா கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிடைச்சது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தான் இங்க இந்த 4வது வசனத்துல அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்த இந்த ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணக்கூடாது? இதன் மேல கவனமா இருக்கணும், கவலையற்று இருக்கக்கூடாது, அதன் மேலே நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அப்படி நம்ம கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் ஒரு தண்டனை காத்து கொண்டிருக்கிறது, அதுல நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்களாம்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்தார்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்க? டெஸ்ட் பண்றாங்க. இது கரெக்டா? இது எப்படி இருக்கும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசுவின் பிறப்பை பார்க்க முடியல, ஆனால் பார்க்க அவர்கள் ஆசையா இருந்தது. அதனால பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவங்க இருக்கிறபடினால அது எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா? ஆராய்ச்சி பண்றாங்க.
அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த மனித இனத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த மீட்பின் மேலே அவர்கள் எவ்வளவு ஆசையா இருந்தார்கள், அந்த ரட்சிப்பின் மேலே அவர்கள் எவ்வளவு ஆசையா இருந்தார்கள். கிறிஸ்து பிறக்கிற அந்த காலத்திலே நாம பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே என்று சொல்லி உண்மையாகவே அவர்கள் மனசெல்லாம் ஏங்கி இருக்கும். அல்லது கிறிஸ்துவுக்கு பின் வருகிற அந்த காலகட்டத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஏங்கி இருப்பார்கள். ஆனா ஏங்கியும் கிடைக்காத அவர்களுக்கு நமக்கு அது கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த அடையாளமாகிய ஞானஸ்தானத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவங்க ஆராய்ச்சி பண்ண பார்த்தாங்களாம். என்ன சொல்லுது வசனம்? ஆராய்ச்சி பண்றாங்களாம். ஐயோ, அது ஆராய்ச்சி பண்ண அவங்க மனசு என்ன ஆகுது? ஐயோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பின்னாடி நான் ஏன் பிறக்காத போயிட்டேன் அப்படின்னு அந்த பழைய பாட்டு தீர்க்கதரிசனா ஏங்கி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு அந்த ஏக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அது இல்லை. இப்ப அதுதான் தேவன் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை சொல்லி நமக்காக அவர் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். திருவுளம் என்றால் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பேசுவதற்கு தான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். அப்படி பேசுவதற்கு தான் நமக்கு இப்படிப்பட்ட உறவை கொடுத்திருக்கிறார். அப்படி பேசுவதற்கு தான் அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். வாரத்தில் ஒரு நாள் அல்ல, எப்பயாவது நீங்க கட்டாயம் பைக் எடுத்துன்னு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதுதான் அந்த உறவுக்கு அடையாளம். உங்கள் அருகாமையில் இருக்குது. எப்பயாவது ஒரு நேரம் சாவி வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு 5 நிமிஷமாவது நீங்க முட்டி போட்டு போகணும். அந்த உறவு அதுதான் எதிர்பார்க்குது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் நீங்க சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்களே என்று சொல்லி இயேசு தேவனானவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசினே இருக்கிறார். திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, அதுதான் இங்கே எபிரேயரிலே வாசித்தோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தெய்வத்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமா, இதுல நம்ம கவலையற்று இருந்தால் ஒரு பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நரகம். அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுளம். ஆகவே அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசுவின் பிள்ளைகளாய் கடைசி வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு வரையில நாம் அவருடைய பிள்ளைகளாய் உறுதியாய் இருக்க வேண்டும். எனவேதான் இங்கே எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் தமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆகவே இயேசுவுக்காக உறுதியா நம்ம வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கண்களை மூடி பார்க்கலாமா? அவர் இன்றும் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார். அவர் இன்றும் திருவுளம் பற்றி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இன்றும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உறுதியாய் இருப்போம். அப்படி பேசுகிறவரை விட்டு விலகாத அடி எச்சரிக்கையாய் இருப்போம். இந்த ஆண்டவரை விட்டு நாம எங்கும் போய்விடக்கூடாது. எந்த காலத்திலே சாகிற வரைக்கும் இந்த இயேசுவுக்காக வாழ்வு. இது ஏதோ அவருக்கு செய்யற கடமையா நினைக்காதீங்க. அதனால நமக்கு தான் ஆசீர்வாதம். இது இயேசு கிறிஸ்து ஏதோ நமக்கு கட்டளை கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டி பிதா பேசுறாரு, திருவுளம் பற்றாரு, நம்மளை ஏதோ பயமுறுத்துறாரு, நம்ம இப்படி வாழணும்னு சொல்லி எச்சரிக்கிறாரு, நம்மளை கடினப்படுத்துறாரு, நம்மளை இப்படி வற்புறுத்துறாருலாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே இப்படி செய்யும் பொழுது நமக்கு பரலோகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்க பாப்போக உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போக உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழவே உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை சுமந்து கொள்ள கலக்கமில்லை அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை தகப்பன் என்னை சுமந்து கொள்ள கலக்கமில்லை நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை தகப்பன் என்னை சுமந்து கொள்ள கலக்கமில்லை அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை தகப்பன் என்னை சுமந்து கொள்ள கலக்கமில்லை